வணக்கம், நான் உங்கள் சேமனின் கோபி. இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு 2425.95 ஏக்கர் நிலம், 2400 ஏக்கர்ஸ் ஆஃப் நிலம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலம் வந்து ஒரு சால்ட் பான், அதாவது உப்பளம் நிலம் இருக்குது. அந்த நிலத்தை சால்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து லீஸுக்கு எடுத்துருக்காங்க. எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்துருக்காங்கன்னா 4200 வருஷ ரெண்ட்டுக்கு எடுத்துருக்காங்க. 4200 ஃபார் 2400 ஏக்கர்ஸ். அப்போ ஒரு ஏக்கர் வந்து ₹1.70 அந்த மாதிரி தான் எடுத்துருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வந்தது. அது பற்றின விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது 1961 உள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து படிக்க முடிஞ்சுது. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ள படித்தது இந்த கேஸோட ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பட்சத்தில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட பழைய சேனல் 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க சேனல் வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ புதுசாக நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து சேர்ந்துட்டுருக்கோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கேஸை வந்து க்ரோனலாஜிக்கலாக 1800களில் சொல்லி வரேன். கொஞ்சம் கடகடன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் தான். 1805 அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இருக்குது. அப்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் வந்து ஆக்டிவாக இருக்குது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரெகுலேஷன் ஒன்று கொண்டு வராங்க. ரெகுலேஷன் 1 கொண்டு வராங்க. அது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் யாருமே சால்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடாது, இந்த சால்ட் மேனுஃபேக்சரிங் அரசாங்கம் மட்டும்தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொண்டு வராங்க. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோயிலில் உள்ள அந்த 2400 ஏக்கரில் சால்ட் மேனுஃபேக்சரிங் நடந்துகிட்ருக்கு. அவங்க அது பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே உள்ள சி கஸ்டம்ஸில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறமா அந்த கலெக்டரே வந்து அப்ரோச் பண்ணுறாரு. இந்த நிலத்தை வந்து பேசாமல் என்ன பண்ணிவிடுங்கன்னா, எனக்கு வந்து லீஸு கொடுத்துருங்க, நான் வந்து சால்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அதோடைய ரெண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லாஸ் இருக்காது, ஃபினான்ஷியல் லாஸ் இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போது கோயிலுக்கு டெம்பிள் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி கோயிலுக்கு உண்டான வருமானம் வந்துட்டுருக்கோம், எனிவே கோயிலோட வேலை வந்து சால்ட் மேனுஃபேக்சரிங் இல்லை இல்லையா, ஸோ அதை வந்து இவங்க பேனும் பண்ணிடுறாங்க. அப்போது அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது அந்த வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வராங்க. என்ன அக்ரிமெண்ட், எவ்வளோ பணம் முடிவு பண்ணலான்னு சொன்னால், நீங்கள் வந்து கடந்த 10 வருஷத்தில் இந்த சால்ட்டு மேனுஃபேக்சரிங் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிங்கன்னு நம்ம சொல்லுங்கள், அந்த ஆவரேஜ் வருமானத்தை எடுத்துக்குவோம், என்ன செலவுகள் அதெல்லாம் எடுத்துப்போம், அப்புறம் வேறு என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும்னு பார்த்துட்டு அது மூலமாக நம்ம வந்து ஒரு ரெண்ட் அரைவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது அதில் எப்படி அந்த ரெண்ட் அரைவ் பண்ணுறாங்கன்னா, 1848 பகோடா இல்லை 1200 சொச்ச பகோடா வந்து ரெண்டாகவும், மீதி வந்து நான் அதர் காம்பன்சேஷனாகவும் கொடுத்து ஒட்டு மொத்தமாக 1848 பகோடாஸ் உங்களுக்கு ரெண்ட்டு கொடுக்குறேன்னு ஒரு அரைவலுக்கு வராங்க. இப்போ பகோடா அப்படிங்கிறது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சில்வர் ஸ்டார் பகோடா அப்படிங்கிறாங்க. அதாவது அப்போ அந்த பிரிட்டிஷ் கொலோனியல் ரூலில் வந்து அவங்க பகோடான்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பகோடா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ உள்ள கம்பேரிஷன் படி ஒரு பகோடா வந்து 3.5 கிராம் தங்கம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ தங்கம்னு வச்சுக்கோங்களேன். 6 கிலோ தங்கம் வந்து உங்களுக்கு ரெண்ட், வருஷ ரெண்ட் எவ்வளோத்துக்குன்னா 2400 ஏக்கர் நிலத்தை நீங்கள் கொடுக்குறதுக்கு 6 கிலோ தங்கம் ரெண்ட்டு. 1848 பகோடாஸ் தான் சொல்கிறாங்க. இவங்க ஓகேன்றாங்க. அப்போ யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. அதாவது என்ன, லேண்ட் இவங்க கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையடிச்சுட்டு 1848 பகோடாஸ் கொடுக்குறாங்க. அது கம்பேரிட்டிவ்லி ஓகேயான அமௌண்ட் மாதிரி தான் தெரியுது. அப்புறமா அதில் ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை எப்படி கொடுக்குறாங்கன்னா, தங்கமாக கொடுக்கல, அவங்க வந்து ருப்பீஸாக கொடுக்குறாங்க. அப்போ உள்ள கன்வர்ஷன் போட்டு 4200 அப்படின்னு அறிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 1848 பகோடாஸை 4200 ரூபாயாக கொடுக்குறாங்க. ரூபாயாக கொடுத்துட்டு அது கன்டினியூ பண்ணப்பட்டுகிட்டே இருக்குது. அந்த லிங்கேஜ், பகோடாஸுங்கிற லிங்கேஜை வந்து கட் பண்ணிவிட்டு 4200 வருஷம் வருஷம் கொடுத்துட்டே இருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னா, ஓவர பீரியட் ஆஃப் டைம் அப்படியே வாங்கிட்டே இருக்கிறாங்க. எனிவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இப்போ கோயில்னா அந்த கோயில் நிர்வாகத்துக்கு வந்து டெம்பிள் மேனேஜர் இருக்கார், அவர் அந்த அக்ரிமெண்ட் போடுறாரு. அப்புறமா என்ன ஆகுது ஏதாவது தெரியல. இது எவ்வளோ நாளைக்கு ஓடுதுன்னு சொன்னால் 100 இயர்ஸ் போகுது. 1805 அந்த சட்டம், 1806 வாடகை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 1940 வரைக்கும் இது ஓடுது. 135 வருஷம் இந்த 4200 கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், 1800 கொடுத்த 4200 இன்றைக்கி 2020 4200 கொடுக்குறாங்க. சரி விடுங்க. ஸோ 1940 என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த சால்ட் ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒரு மேனேஜர் வந்து கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு 1940s. என்ன எழுதுறாருன்னா, இந்த மாதிரி கோயில் நிலம், இந்த ரெவன்யூ ரெக்கார்டில் இருக்க நிலம் இருக்குது, இங்கே சால்ட் ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த காம்பன்சேஷனாக நீங்கள் வாங்கிட்டீங்களாங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுப்புறாரு. இவங்க அப்போ தான் தெரிய வருது, இந்த மாதிரி நிலம் இருக்குது, வந்துட்டுருக்கு, காசு வந்துட்டுருக்குங்கிறலாம் இது நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இப்போயுமே நிறைய பேர் அவங்களோட சொந்த நிலங்கள்லாம் இருக்கா இல்லையானே தெரியாமல் ஊர்பட்ட பேர் இருக்காங்க உள்ள. இன்றைக்கி நம்ம மத்தியில் மக்கள் சொல்கிறேன், பூர்வீகத்தில் ஏதோ சொத்து வாங்கி போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு எங்கே இருக்குது என்ன இருக்குன்னே தெரியாது, யாரோ ஒருத்தவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, பொசஷன் இல்லாமல் இருக்கும், டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்கும், ஏதோ குளறுபடி இருக்கும். ஸோ சொந்த சொத்தை அப்படி இருக்கும்போது கோயில் சொத்து இந்த மாதிரி அவங்க யாருமே ஒருத்தர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது என்னால் ஆச்சரியமாக பார்க்க முடியல.
ஸோ அப்புறமா அவங்க தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க அப்பவுமே கேட்குறாங்க, இந்த மாதிரி ரெண்ட் நீங்கள் 100 வருஷமாக அதே ரெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க, ரெண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் அது வேலைக்கு ஆகலை. அப்புறம் 1949 கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, லோயர் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. என்ன கோர்ட்டில் கேஸ் போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 150 வருஷமாக அதே ரெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் ரெண்ட்டை ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா 2400 ஏக்கர்ஸ்க்கு 4000 ரூபான்னு அவங்க ஒரு 85 இயர்ஸ் முன்னாடி கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அப்போது என்ன துரதிருஷ்டவசமாக அந்த லோயர் கோர்ட்டில் உள்ள ஜட்ஜ் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாருன்னு சொன்னால், நீங்கள் வந்து 150 வருஷமாக இதே ரெண்ட் வாங்கிட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் எனக்கு பத்தாதுன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அப்போது சட்டத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை தட்டி கேட்குறதுக்கு இல்லை கோர்ட்டில் முடியறதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குது, டைம் ஃப்ரேம் இருக்குது. நீங்கள் பாட்டு 100 வருஷம் மட்டும் தப்பு பண்ணுச்சு, அதுக்கு எனக்கு இப்போது நியாயம் வாங்கி கொடுன்னு சொல்லி நீங்கள் கேட்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை அவங்க என்ன பண்ணாங்கன்னா சொல்லி, நீங்கள் 150 ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் இவ்வளோ நாள் அந்த வாடகை நீங்கள் வாங்கினதே நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கான சமானம் தான். இப்போ வந்து எனக்கு அது பத்தாவது நீங்கள் ஆர்கியூ பண்ண முடியாது. மோரோவர் இன்னொன்று என்னென்னா, இந்த லீஸில் அப்போ என்ன இருந்துச்சுன்னா, அப்போ வந்து இது பேன் பண்ணியிருந்தாங்க இல்லையா அப்போ இருந்த அரசாங்கம். அப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட் போடும்போது இது 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் அக்ரிமெண்ட் போடல, வருஷத்துக்கு 4200 இருந்துச்சு ஒழிய எவ்வளோ வருஷத்துக்கு இந்த லீஸ் அப்படின்லாம் சொல்லலை. அதனால் இதை நான் எப்படின்னா பெர்மனெண்ட் லீஸை தான் நான் வந்து கணக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணுறேன். ஆமாம் கரெக்ட் தான், 4500 வாங்கிட்டு விட்ருங்க அப்படின்ற மாதிரி போட்டார். 49 யோசிச்சு பாருங்கள், சுதந்திரம் கிடச்சிருச்சு, இருந்தாலும் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வருது. சரி ஓகே, இவங்க அதை மேல்முறையீடு பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில். யார் ஜட்ஜு எதுவுமே நம்மளுக்கு அந்த தகவலாம் இல்லை. ஸோ ஹைகோர்ட்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, லோயர் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு கரெக்டு தான், நீங்கள் 150 வருஷம் ஒத்துக்கிட்டு தான் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து அது பத்தாது நீங்கள் சொல்ல முடியாது, இது பெர்மனெண்ட் லீஸ், இதெல்லாம் ஓகே எல்லாம் க்ளோஸ்ன்னு முடிச்சிடுறாங்க. அப்புறம் 1961 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஜட்ஜு பேரே சொல்கிறாங்க. அப்போது சாஸ்திரிகள் ஒருத்தர் தான் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு கோயிலுக்காக. அப்போ ஆர்கியூ பண்ணும்போது என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பெர்மனெண்ட் லீஸுன்றது எப்படி நியாயமாக இருக்க முடியும், இது வந்து ரெண்ட்டை நீங்கள் மாற்றணும், இந்த இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நீங்கள் இருந்துச்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு டெம்பிள் மேனேஜருக்கு எப்படி கோயில் சொத்தை பெர்மனெண்ட்டாக கொடுக்கறதுக்கான உரிமை கிடைக்கும், அவருக்கு அந்த ரைட்ஸே கிடையாது, இது கோயில் சொத்து தானே. ஒரு டெம்பிள் மேனேஜர் கையெழுத்து போட்டார், அக்ரிமெண்ட் போட்டாருங்கிறதுக்காக எப்படி நீங்கள் கோயில் சொத்து தூக்கி பெர்மனெண்ட்டாக கொடுக்க முடியும்னு கேட்குறாரு. பையன் ஏகப்பட்ட லாஜிக்கல் பாயிண்ட்ஸோட ஆர்கியூ பண்ணுறாரு. ஆனால் கோர்ட்டில் என்ன தான் தீர்ப்பு வருதுன்னு சொன்னால், திருப்பி அதே 2 தீர்ப்பு தான். 150 வருஷம் ஆகிடுச்சு, பெர்மனெண்ட் லீஸு, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. யோசனை பண்ணி பார்த்தா அவ்வளோ வருத்தமான ஒரு விஷயந்தான். இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த காலத்தில் வந்து அவங்க கோயிலுக்காக ஆர்கியூ பண்ணிட்டு போயிட்டு இந்த தீர்ப்பை போய் மக்கள் மத்தியில், அந்த கோயில் பக்தர்கள் மத்தியில் சொல்லும் போது எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு என்னால் கற்பனை பண்ண முடியுது. ஸோ அது முடிஞ்சிருச்சு. ஸோ 1960 இப்போது ஒரு 25 வருஷமாக அதே 4200 தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி கேல்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபா வருது பெர் இயர். இன்றைக்கி ரூபாப்படி 6 கோடி ரூபா வந்திருக்க வேண்டிய ஒரு வருமானம். ஸோ இதான் வந்து டோட்டல் கேஸ். அதுக்கப்புறமா 2022 ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறாரு சால் டிபார்ட்மெண்ட் கிட்ட. ஃபைல் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் 1961 ஜட்ஜ்மெண்ட் ஒன்று பார்த்தேன், அதில் இந்த மாதிரி கோயிலோட நிலமெல்லாம் இருக்குன்னு சொன்னால், எவ்வளோ நிலம் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க கோயில் நிலத்தை, அதுக்கு எவ்வளோ வாடகை இப்போ கொடுத்துட்ருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கன்னு ஆர்டிஐயில் கேட்குறாரு. அவங்க வந்து நான் 2425.95 ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன் கோயில் நிலம், அதுக்கு நான் 4500 வருஷம் ரெண்ட் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லி ஆர்டிஐ கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே வந்தோம். நான் வந்து அதுக்கப்புறமா என்ன கான்வர்சேஷன் நடந்தது, என்ன பேசிக்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் தனியாக ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் ஃபோட்டோ போட்டு நான் தம்ப்நெயில் போட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுவே பாருங்கள். ஸோ எனக்கு அதுக்கப்புறமா என்ன கேள்விகள்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எனக்கு 2-3 பாயிண்ட்ஸ் தோணுச்சு. முதல் பாயிண்ட் என்னென்னா, இதோடைய பேஸ் வந்து பகோடான் தானே இருக்குது. ஸோ 1848 பகோடான் தான் இருக்குது. அது அவங்க ரூபா மாற்ற போதான் பிரச்சனை. ஸோ இப்போயுமே எனக்கு வந்து 1848 பகோடாவே கொடுங்க, அப்போ எனக்கு அதே 6 கிலோ தங்கம் கொடுத்தாலே ஓகே, 6 கிலோ தங்கம் கொடுத்தாலே நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்துடுது. ஸோ அந்த ஒரிஜினல் அக்ரிமெண்ட் இப்போ என்னென்னா, அந்த ஒரிஜினல் அக்ரிமெண்ட்டை படி கொடுத்தாலே இது ஃபேர் காம்பன்சேஷனாக இருக்குங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து வீக்காக இல்லாட்டி ஆர்கியூ பண்ணக்கூடிய ஒரு இடமா தெரிஞ்சுது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லீஸுங்கிற விஷயம் வந்து எப்படி நீங்கள் பெர்மனெண்ட் லீஸுங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை, பட் பெர்பச்சுவல் லீஸ்ன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. அதில் எனக்கு என்ன குழப்பம்னு சொன்னால், இப்போ இந்த நிலம் வந்து கோயில் நிலம் தாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே யாருக்குமே இல்லை. ஏன்னா இந்த கோயில் நிலங்கிறனால வருஷம் 4200 வாடகை கொடுக்குறீங்க. நீங்கள் வாடகை கொடுக்குறீங்கனால என்ன அர்த்தம், இது உங்கள் நிலம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அது எஸ்டாப்ளிஷ், அதில் யாருக்குமே குழப்பம் இல்லை. இந்த நிலமே சால் டிபார்ட்மெண்ட் நிலம் தான், இந்த நிலமே கவர்மெண்ட் நிலம் தான், அந்த மாதிரி யாருமே ஆர்கியூ பண்ணி இது கோயில் நிலம் தான் ஆர்கியூ பண்ணுறாங்க. அந்த கோயில் நிலம் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. அப்போ கோயில் நிலம் தான் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பெர்பச்சுவல் லீஸுங்கிறது வந்து ஒரு நியாயமாக இருக்க முடியாது, எதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும் இல்லை, இல்லாட்டி அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு வந்து இது ஒரு அன்ஃபேரான ஒரு காம்பன்சேஷன் இருக்குங்கிற பட்சத்தில் அதை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கான உரிமை இருக்கணும் இல்லையா. இது வந்து 2வது ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன்.
ஸோ இது எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி இதுக்கு வந்து பதில் கிடைக்கும், இதுக்கு என்ன ப்ரொசீஜரு, இது அவங்க சுவமோட்டோவாகவே வந்து மாற்றிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு ஐடியாவே இல்லை. நான் ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு அதை ஃபுல்லாக உங்ககிட்ட எப்படி ஷேர் பண்ணுங்கிறது இந்த வீடியோட நோக்கம். சரி, இதுக்கப்புறமா இன்னொரு ஆர்குமெண்ட்டும் ஒரு சிலர்ட்டேருந்து வரலாம். என்ன வரலான்னு சொன்னால், ஆல்ரெடி ஹெச்ஆர்என்சி இன்னும் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா, இது வந்து ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தானே, அப்போ ஹெச்ஆர்என்சி வந்து இந்த மாதிரி ஒரு கோயிலுடைய வருமானம் எவ்வளோ பாதிக்கப்படுதுங்கும் போது அவங்களே இந்த கேஸ் எடுக்கலாமேங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரங்கராஜன் அவர்கள் கரெக்டாக ஒரு பதில் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து ஒரு கோயிலோட ஒரு ப்ராப்பர்ட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒன்று வச்சிருக்கிறது இவ்வளோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்துருக்கு. அதாவது இப்போ 2400 ஏக்கர் 6 கோடி ரூபா வருமானம் வந்து லாஸ் பண்ணுறோம் நம்ம சொல்லலாம் அப்ராக்சிமேட்டாக. இது ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறது ஒன்று. இதை மாதிரி இன்னும் 100 ப்ராப்பர்ட்டி வந்து ஹெச்ஆர்என்சி மூலமாக கம்மியான வருமானத்துக்கு வந்து இருக்கலாம். அதனால் அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி நான் சரி பண்ணுறேன்ற பேரில் அவங்களோட மீதி 99 ப்ராப்பர்ட்டி ரிஸ்க்கெலாம் அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அது ட்ரூ. ஆனால் எனக்கு இதில் இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன வரலான்னு சொன்னால், இப்போ சால்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த 6 கோடி ரூபா கொடுத்தா கூட அது திரும்ப ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் போய் உட்காரும்போது அந்த பணமும் திரும்ப மிஸ்யூஸ் பண்ணப்படலாமேங்கிற ஒரு கேள்வி ஒரு சிலருக்கு வரலாம். ஆனால் எனக்கு இந்த கேள்வி எப்பவுமே வந்துட்டே இருக்குன்னா, டாக்ஸ் கட்டும்போது நான் இவ்வளோ ரூபா டாக்ஸ் கட்டுங்கன்னு சொன்னால் பொதுவாக மக்களோட அபிப்பிராயம் என்னவாக இருக்குன்னு சொன்னால், சார் நான் கெட்ட டாக்ஸ்லாம் ஒழுங்காக சார் பயன்படுத்த போது, நான் கெட்ட டாக்ஸ்லாம் வந்து எங்கேயாவது தப்பாக தான் பயன்படுத்துகிறாங்க, பொலிட்டிஷன் ஒழுங்காக பயன்படுத்துகிறாங்க, இதுக்கு எதுக்கு நான் போய் டாக்ஸை கட்டிக்கிட்டுங்கிற மாதிரி கேள்வி ஒரு சிலர் கேட்பாங்க. பட் நான் கெட்டதை அவங்க தப்பாக பயன்படுத்துவாங்கிறதுக்காக நம்ம அந்த தப்பு பண்ண முடியுன்றது கரெக்டாக நியாயப்படுத்த முடியாது இல்லையா? அந்த மாதிரி இப்போ சால்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நான் காசை கொண்டு போய் நான் ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல் இல்லாட்டி டெம்பிள் ஃபண்டில் நான் கொடுத்தா அந்த பணம் மிஸ்யூஸ் பண்ணப்படலாம், அதனால் நான் கொடுக்காமலே இருக்கிறேன்றது வந்து சரியான ஆர்குமெண்ட் இருக்க முடியாது. அதனால் இதுக்கு நியாயமான ஒரு பதில் என்னவாக தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால், கோயிலுக்கு உண்டான வருமானத்தை கோயிலுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு கடமை. அதுக்கப்புறமா அந்த பணத்தை வந்து ஒழுங்காக பயன்படுத்தப்படுறதுக்கு நம்ம வேலை பண்ணுங்கிறது அடுத்த கடமை. ஸோ முதல் கடமை நான் 2வது கடமை பண்ண முடியல அப்படிங்கிறனால முதல் கடமையும் பண்ணாமல் இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஸோ இது எப்படி போய் முடியுது, என்ன நடக்குதுங்கிறலாம் போய் பார்ப்போம். நான் வேறு என்னெல்லாம் பண்ணலாம், வேறு என்ன வென்யூஸ் இருக்குங்கிறலாம் நான் வந்து பார்க்குறேன். வேறு என்ன நான் கற்றுட்ருக்கேன், வேறு என்ன தெரிஞ்சுக்கிறேங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட பிரார்த்தனைகள், உங்களோட ஆசீர்வாதங்களை வந்து இந்த கோயில் காரியத்துக்காக வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதோ உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சு, உங்களோட ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இன்னொரு முறை. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்க முடியும். மேலும் ஒரு பாசிட்டிவ் பொருள் சந்திக்கிறேன். வணக்கம்.